புதுக்கோட்டை மேற்கு மாவட்ட பாஜக சார்பில் மத்திய அரசு திட்டங்கள் குறித்து மகளிர் வினாடி வினா போட்டி புதுக்கோட்டை வாளன் நகர் அருகே உள்ள திருமண மகாலில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி பொதுச் செயலாளர் கணேசன் தலைமை வகித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் திருச்சி நாடாளுமன்ற இணை பொறுப்பாளரும் முன்னாள் குழந்தைகள் நல ஆணைய உறுப்பினருமான ஆனந்த் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அப்போது நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பெண்களிடம் மத்திய அரசு திட்டங்கள் மற்றும் சாதனைகள் குறித்து பல்வேறு கேள்விகளை மாவட்ட பொதுச் செயலாளர் கணேசன் கேள்வியாக கேட்க வினாடி வினா போட்டி தொடங்கியது. இதற்கு சரியான பதிலளித்த சுய உதவிக்குழு மற்றும் பெண்களுக்கு விழாக்குழு சார்பில் பரிசுகள் வழங்கப்பட்டது. சென்னையில் நிலவும் கடுமையான பனிமூட்டம் காரணமாக லண்டனில் இருந்து சென்னை வரக்கூடிய பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானம் தரையிறங்குவதில் சிக்கல் ஏற்பட்டது. இதனால் சென்னை வந்த பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானம் தாமதமாக தரையிறக்கப்பட்டது. இதனால் பயணிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர். சேலம் மாவட்டம் ஓமலூர் மற்றும் காடையாம்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 500 ஏக்கர் பரப்பளவில் வாழைகள் பயிரிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வாழை மரங்கள் இலைக்கருகள் நோய் தாக்குதலுக்கு உள்ளாகி வாழை இலைகள் கருகி வருகிறது. இதனால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள், வேளாண்மை துறை மற்றும் தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் வாழைத் தோட்டங்களை நேரில் ஆய்வு செய்து இதற்காக உடனடி தீர்வு வழங்க வேண்டும், மேலும் இதற்கான மருந்துகளை இலவசமாக வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். தூத்துக்குடி வேளாண்மை துணை இயக்குநர் மனோரஞ்சிதம் கோவில்பட்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலக வளாகத்தில் உள்ள வேளாண்மை உதவி இயக்குநர் அலுவலகத்தில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அங்குள்ள அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களின் வருகை பதிவேடுகளை ஆய்வு செய்தார். அதில் வட்டார தொழில்நுட்ப மேலாளர் தனபாலன் வருகை பதிவேட்டில் கையெழுத்திடாத நிலையில் இருந்து வந்தது குறித்து துணை இயக்குநர் கேட்டதாக தெரிகிறது. அப்போது அங்கிருந்த தனபாலனுக்கும் துணை இயக்குநருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தில் தனபாலன் துணை இயக்குநரை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் காயமடைந்தவர் கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதுகுறித்து அவர் அளித்த புகாரின் பேரில் கிழக்கு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து தற்காலிக ஊழியர் தனபாலனை தேடி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை நகரின் மையப்பகுதியில் அருள்மிகு ஸ்ரீ அமுதவள்ளி அம்மன் சமேத அருள்மிகு ஸ்ரீ அமுதலிங்கேஸ்வரர் திருக்கோவில் ஆலயம் அமைந்துள்ளது. இத்திருக்கோவிலில் தை மாத பிரதோஷத்தை முன்னிட்டு மூலவர் ஸ்ரீ அமுதலிங்கேஸ்வரர் சுவாமிக்கும் ஸ்ரீ நந்திகேஸ்வரர் சுவாமிக்கும் பல்வேறு வாசனை திரவியங்களுடன் சிறப்பு அபிஷேகம் மற்றும் யாகசாலையில் பூஜிக்கப்பட்ட புனித நீர் ஊற்றி சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ அமுதலிங்கேஸ்வரர், ஸ்ரீ அமுதவள்ளி அம்மன் சிறப்பு அலங்காரத்துடன் காளை வாகனத்தில் அமர்ந்து கோவில் வளாகம் சுற்றி வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். பக்தர்கள் அனைவரும் சிவநாம பாடல்கள் பாடி வழிபாடு செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவில் ஊராட்சி ஒன்றியம் கிழக்கில் ஊராட்சி மற்றும் காலமாநல்லூர் ஊராட்சி பகுதியில் தமிழ்நாடு முதலமைச்சர் சிறப்பு திட்டத்தின் கீழ் தலா ரூபாய் 27 லட்சம் மதிப்பீட்டில் 2 வகுப்பறை கொண்ட புதிய கட்டிட திறப்பு விழா நடைபெற்றது. இவ்விழா செம்பனார் கோவில் ஒன்றிய குழு தலைவர் நந்தினி ஸ்ரீதர் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மயிலாடுதுறை மாவட்ட திமுக செயலாளரும் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினருமான நிவேதா கலந்து கொண்டு பள்ளி கட்டிடங்களை மாணவர்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் கிராந்திகுமார் பாடியை முன்னாள் அதிமுக அமைச்சரும் தற்போதைய தொண்டாமுத்தூர் சட்டமன்ற உறுப்பினருமான SP வேலுமணி தலைமையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒன்றிணைந்து சந்தித்தனர். அப்போது பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது குறித்தும் சட்டமன்ற உறுப்பினர் நிதியை முறையாக பங்கீடு செய்வது குறித்தும் பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவை அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த SP வேலுமணி, கோவைக்கு கடந்த 3 ஆண்டுகளாக எந்த திட்டமும் நடைபெறவில்லை எனவும் அதிமுக காலத்தில் கோவைக்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்துள்ளோம் எனவும் தெரிவித்தார்.
கடலூர் மாவட்டம் ராமாபுரம் பகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சியின் கொடியேற்று விழா நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட பாஜக சிறுபான்மையின பிரிவு தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம் கட்சி நிர்வாகிகளுடன் பல்வேறு பகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி கொடியினை ஏற்றினார். பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுகவில் ஒவ்வொரு அமைச்சர்களும் சிறை செல்ல தயாராகி வருகின்றனர் எனவும், குறைந்தபட்சம் 10 அமைச்சர்கள் ஆவது சிறை செல்வார்கள் எனவும் தெரிவித்தார். மேலும் ஸ்பெயின் உள்ளிட்ட நாடுகளுக்கு சென்று வரும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் செயல்பாடுகளை பார்த்து மக்கள் சிரித்துக் கொண்டுள்ளனர் எனவும் கடுமையாக விமர்சித்தார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள டி ராஜகோபாலன்பட்டி கிராமத்தில் ஆதி திராவிடர் காலனி பகுதியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியில் முறையான கழிவுநீர் வாய்க்கால் வசதி இல்லாததால் கழிவுநீர் தெருக்களில் ஆங்காங்கே குளம் போல தேங்கி உள்ளதன் காரணமாக கொசு தொல்லை அதிகரித்ததுடன் தொற்று நோய் பரவும் அபாயம் உருவாக்கியுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் பல புகார்களை தெரிவித்து அப்பகுதி பெண்கள் ஆண்டிப்பட்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். எனவே இதுகுறித்து உடனடியாக உரிய நடவடிக்கை எடுப்பதாக வட்டார வளர்ச்சி அலுவலர் உறுதியளித்ததை தொடர்ந்து பெண்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் நகராட்சிக்கு கட்ட வேண்டிய வரி தொகையை உரிய நேரத்தில் கட்டாமல் வரி ஏய்ப்பு செய்து வரும் தனியார் கட்டிட உரிமையாளர்களுக்கு முறையாக நகராட்சி சார்பில் நோட்டீஸ் அனுப்பியதோடு அவர்களுக்கு போதுமான கால அவகாசம் கொடுக்கப்பட்டது. இந்நிலையில் செங்கல்பட்டு GST சாலையில் உள்ள ரூபாய் 1 கோடி வரை வருமான பாக்கி வைத்துள்ள திருமண மண்டபம், இதேபோன்று 24 லட்சம் ரூபாய் வரி பாக்கி வைத்துள்ள திருமண மண்டபம் மற்றும் தங்கும் விடுதி உள்ளிட்ட கட்டிடம் சுமார் 10 ஆண்டுகளுக்கும் மேலாக நகராட்சிக்கு வரித்தொகை கட்டாமல் பல கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு நடந்துள்ளது. இந்நிலையில் நடவடிக்கை எடுக்கும் வகையில் செங்கல்பட்டு நகராட்சி ஆணையர் விஜயகுமார் தலைமையில் நகராட்சி அலுவலர்கள் வரி கட்டாமல் இழுத்தடித்து வந்து சம்பந்தப்பட்ட அந்த கட்டிடங்களுக்கு நேரடியாக சென்று நகராட்சி சார்பில் சீல் வைத்து அதிரடி நடவடிக்கை எடுத்தனர். மேலும் தொடர்ந்து இதுபோன்ற சீல் வைப்பு நடவடிக்கை தொடரும் என நகராட்சி ஆணையர் விஜயகுமார் தெரிவித்தார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.